தமிழகத்தில் உள்ள மலையாள மொழி பேசும் மக்களும் ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். சென்னையில் நடைபெறும் கொண்டாட்டங்கள் குறித்த தகவல்களை தற்போது நம்முடைய செய்தியாளர்கள் ஸ்டாலின், சரண்யா ஆகியோரிடம் கேட்கலாம். சென்னையில ஓணம் பண்டிகையின் கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கின்றன? நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அந்த பகுதியில மக்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கொண்டாட்டங்களுக்கு ஊடாக? அதை பற்றிய தகவல்களையும் காட்சிகளையும் எங்களுக்கு காண்பீங்கள். கணேஷ், அதாவது ஓணம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல், அதாவது கேரளா மக்களோட ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலாக தான் வந்து மிக சிறப்பாக வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் கொண்டாட்டு வருது. அதாவது தற்போது நான் சென்னை மகாலிங்கபுரத்தில் இருக்க ஒரு பகுதியில் இருக்கேன். இந்த பகுதியில் கேரளா மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி தற்போது இந்த ஓணம் பண்டிகையை வந்து மிக சிறப்பாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நானும் சரண்யாவும் தற்போது இந்த பகுதியில் இருக்கோம். நேரடியாக இந்த காலையில இருந்தே இந்த பண்டிகையை வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். அதாவது மகாபலின்ற ஒரு மன்னரை வந்து வரவேற்கும் விதமாக ஒரு பூக்கோளமிட்டு, அதாவது அத்தப்பூ என்ற ஒரு கோலமிட்டு அந்த மன்னரை வந்து வரவேற்கும் விதமாக தான் கேரளா மக்கள் வந்து இந்த பெஸ்டிவல் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப சரண்யா, நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தும் பொழுது ஒவ்வொருவரும் ஒன்று கூடி அதாவது தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இந்த ஓணம் வந்து மிக சிறப்பாக வந்து கொண்டாடி வராங்க. ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பெஸ்டிவலா தான். அதாவது தமிழகத்துல வந்து பல்வேறு பண்டிகைகள் இருந்தாலுமே இந்த ஓணம் பண்டிகை கேரளா மக்களால வந்து மிக சிறப்பாக கொண்டாடு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியாவில வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில வந்து தென் தமிழகத்திலையும் கேரளாவிலையும் தான் இந்த ஓணம் பண்டிகை வந்து வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. காலையிலே வந்து மகாலிங்கபுரத்துல இருக்கிற ஐயப்பன் கோவில்ல வந்து சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அறுசுவைகள் இருக்கக்கூடிய அந்த ஓணம் சத்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறுசுவை சாப்பாடு அவங்க முடிச்சுட்டு இங்க வந்து செலிப்ரேஷனுக்காக இங்க வந்து மக்கள் வந்து ஒன்று கூடியிருக்காங்க. இப்ப நாம பேசுறதோட மட்டுமல்லாமல் இங்க வந்து கொண்டாட்டத்திற்காக இருக்கக்கூடிய கேரளா வாழ் தமிழ் மக்கள்கிட்ட நம்ம வந்து கேட்கலாம். நீங்க சொல்லுங்க, இந்த ஓணம் பண்டிகையோட சிறப்பு என்ன? இப்போ நிறைய பண்டிகைகள் வந்து கேரள மக்கள் கொண்டாடினாலும் கூட இந்த ஓணம் பண்டிகை வந்து இவ்வளவு சிறப்பா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அது கேரளத்தோட ஒரு முக்கியமான பண்டிகையா இருக்குது. அது கேரளத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லாம இங்க இருக்கவங்களும் அதை செலிப்ரேட் பண்றோம். நேஷனல் வைடாவே எல்லாமே இது பண்றோம். கோவிலுக்கு வந்தோம், நல்ல காலம்பரம் சுவாமி எல்லாம் தொழுதுட்டு ஓணம் சத்தியை நல்லா சாப்பிட்டோம். ரொம்ப அந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அத்தப்பூ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இதா இருக்குது. இது எப்படி மேம் பாக்குறீங்க? அதாவது கேரளால வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பண்டிகை கொண்டாடுறதுக்கும் தமிழ்நாட்டுல நீங்க உங்களுடைய மக்களோட சேர்ந்து கொண்டாடுறது எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதான் செய்யுது. அது கேரளத்துல அது கொஞ்சம் எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லாரும் இதா பண்ணுவாங்க. பட் இங்கே வேலை காரணமா எல்லாரும் வந்திருக்கவங்களால போக முடியாது. சோ அது அப்படியே இது போயிட்டு இருக்கு. நிச்சயமா கணேஷ், அதாவது நீங்க பாத்திருப்பீங்க, தற்போது என் பின்னாடி வந்து அந்த அத்தப்பூ கோலம் வந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது நான் முன்பே சொன்னது போல அந்த மன்னரை வரவேற்கும் விதமாக தான் இந்த அத்தப்பூ கோலம் வந்து போட்டிருக்காங்க. வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. அதாவது பல வகை பூக்களை கொண்டு தற்போது இந்த கோலம் வந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஓணம் பண்டிகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 10 நாட்கள் கொண்டாடுவாங்க. 10வது நாட்களாக தான் இந்த ஓணம் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்படுவோம். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வகையான பூக்கள் வைத்து, அதாவது இந்த கோலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சைஸ்ல வந்து இந்த கோலத்தை வந்து இது பண்ணுவாங்க. சரண்யா, நீங்க இந்த கோலத்தை பார்த்திருப்பீங்கன்னா நீங்க தமிழக பொண்ணா வந்து இந்த அத்தப்பூ கோலம், ஏன்னா தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் இந்த பூக்கோலங்கள்லாம் வந்துட்டு குறைவு. இந்த கேரளா வகையான இந்த பூக்கோலங்களை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சரண்யா? அதாவது ஸ்டாலின், இப்ப வந்து ஆவணி மாசத்துல வந்து பூக்கள் வந்து பூத்து குலுங்குறதுனால அந்த மாதத்துல கூடிய இந்த ஓணம் பண்டிகை வந்து பூக்களோட வந்து அவங்க வந்து கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல வந்து என்னன்னு பார்த்தா அந்த அத்தப்பூ கோலம் அப்படின்னாலே முதல்ல வந்து அதாவது 10 நாள் கொண்டாடுறோம் இல்லையா? இதுல வந்து முதல் நாள் வந்து அத்தப்பூ தான் வந்து முதல்ல வைப்பாங்க. 2ஆம் நாள் வந்து ரெண்டு வகையான பூக்களால வந்து செய்வாங்க. 3ஆவது நாள் வந்து 3 வகையான பூக்களால அலங்கரிச்சிருப்பாங்க. இப்படி 10 நாள் வந்து 10 வகையான பூக்களால அலங்கரிச்சிருப்பாங்க. இப்ப நாங்களே பார்க்கலாம். அதாவது எப்போதுமே வந்து தும்பப்பூ, அரிசிப்பூ இப்படின்ற மாதிரி நிறைய இப்படிப்பட்ட பூக்களால வந்து நிறைய அலங்கரிச்சிருப்பாங்க. அதாவது கணேஷ், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அத்தப்பூ கோலம் போடுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா ஓணம் பண்டிகை, அதாவது ஆவணி மாதம் தென்மேற்கு பருவமழை முடிந்து இந்த ஓணம் பண்டிகை வருவதனால் கேரளா முழுவதும் ஒரு பசுமை நிறைந்து ஒரு பூக்கள் பூத்து இருக்கும். அந்த பூக்களை கொண்டு இந்த ஓணம் பண்டிகையை வந்து மிக சிறப்பா வந்து தொடர்ச்சியாக கொண்டாடிடுறாங்க. நேரடியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.